அதுல ஒண்ணு உங்க புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பீங்க. ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவரோட உரைகள வந்து நேர்ல போய் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த அனுபவத்த பகிர முடியுமா? அதே மாதிரி நான் வந்து வழக்கமா அதே மாதிரி இந்த கிருஷ்ணமூர்த்தி சென்டருக்கு நான் போயிட்டுருந்தேன். போகும்பொழுது அன்னைக்கு தான் நான் எழுதுனேன்னா, அன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தியே நேரடியா வந்திருக்கிறாருன்னாங்க. அந்த அவரு பேசுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே எங்க முன்னால வந்து இடம் பிடிக்கிறதுக்குலாம் ஆட்கள் உட்காந்துருவாங்க. பக்கத்துல இருந்து சித்தம்ங்கிறது தான் அந்த நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. அங்க நெறைய ஹிடன் பவர்ஸ்லாம் இருக்கு. நம்முடைய இயல்பு, கேரக்டர் எல்லாமே அதில தான் இருக்கு. எல்லாம் சேர்ந்தது வந்து டோட்டல் மைண்டு. டோட்டல் மைண்ட் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. அ மனம்ங்கிறது மட்டும் தான் இப்போ நம்ம வந்து மனத ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறதே கற்றுக் கொடுக்கல. மனச புறக்கணிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மனச புறக்கணிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க எதுலயும் அடிக்ஷன் ஆகவே மாட்டாங்க. இப்பதான் வந்து நெறைய ஒரு ப்ராப்ளங்களோட நெறைய நம்மட்ட வராங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் டீல் பண்றதுக்கு அவங்களுக்கு சில டெக்னிக் தேவைப்படுது. இது ஞானத்துக்கான டெக்னிக் இல்ல. அவங்கள குணப்படுத்துறதுக்கான டெக்னிக். லட்ச லட்சமா அவங்க பணங்கள் குடுத்து தான் அவங்க எங்கெங்கலாமோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. ஆனா அவங்க அங்க குணமாகாதது நாங்க 5 பைசா காசே வாங்காம ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம். பண்ணி குடுக்குறதுல அவங்களுக்கு சரியாயிருது. இந்த மூமெண்ட் புதுசா இருக்கணும். ஒரு ஆறோட ஆறா நீங்க போயிட்டே இருக்கணும். உங்க பயணத்துல இருந்துட்டே இருக்கணும். எப்பவுமே நீங்க உங்க பயணத்த முடிச்சிடக்கூடாது. முடிச்சிட்டீங்கன்னா நம்ம செத்து போயிட்டேன்னே அர்த்தம். லாக் ஆகக்கூடாது. நம்மள லாக் பண்றது என்னன்னா, துன்பங்கள் நம்மள லாக் பண்ணாது. இன்பங்கள் தான் நம்மள லாக் பண்ணும். பகவத் ஐயாவ பொறுத்தவரைக்கும் உண்மையாவே கர்மா அப்படிங்கிறத எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடியதுன்னு பகவத் ஐயா பார்க்குறாரு. நம்ம கிட்ட இருக்கிற 2 முகாம்கள். ஒண்ணு தியான முகாம், இன்னொன்னு ஞான முகாம். இது மூலமா என்னென்ன பயன்கள்லாம் வந்து மக்கள் பெற்றுட்டு இருக்காங்க? Listen to Life Podcast by Vignesh Krishnamurti. இன்னொரு விஷயம் இப்போ நம்ம ஒரு ஞான பாதைய அடைஞ்சு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு மேல என்னங்கய்யா இருக்கு வாழ்க்கையில? இல்ல இது உங்கள பொறுத்தளவு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது. ஞானம் அடையறத விட நீங்க உங்கள பொறுத்த அளவுல நீங்க இப்ப இதாயிட்டீங்க. நீங்க எங்க வேணாலும் போலாங்கிற மாரி வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, நீங்க செயலுக்கு தகுந்த மாரி என்ன வேணாலுமே பண்ணிடலாம். செயலுக்கு தகுந்த மாரி முடிஞ்சுனா செய்வோம், முடியலன்னா செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக நம்ம வந்து நம்ம கையில வந்து உலகத்தினுடைய ஆட்சி நம்ம கையில குடுக்கல. இல்ல இந்தியாவுடைய ஆட்சிய கூட நம்ம கையில குடுக்கல. அல்லது குறைஞ்சபட்சம் நம்முடைய மாகாணத்துடைய ஆட்சி கூட நம்ம கையில கிடையாது. அ அதனால நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. 2வது நம்ம மாகாணம்லாம் கூட பிரிக்க வேண்டியதான். நம்ம வீட்டினுடைய ஆட்சிய கூட நம்ம கையில இருக்கான்னா அப்படின்னு பார்க்க முடியாது. எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஏதோ ஒரு வகையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போற மாரி தான் இருக்கும். அதனால ஏதோ முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். இது நம்ம இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாரி கிடையாது. அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்ம ஏதோ ஒரு வகையில நம்மளால முடிஞ்சே பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சிருக்கு. என்ன ஸ்கோப் இருக்குங்கன்னா, இது யாருக்குமே தெரியாத ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு இதுதான். மற்றவங்க வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஞானம்னாக்க டெஃபினிஷனே சரியான டெஃபினிஷனே இல்ல. அதே மாரி லிபரேஷனுக்கும் சரியான டெஃபினிஷனே இல்ல. இப்ப நாம தான் முதல் டெஃபினிஷனே குடுக்குறோம். அதனால எனக்கு வந்து இந்த டெஃபினிஷன எல்லாருக்கும் ஷேர் பண்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு இதுவே பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். அதனால எனக்கு வந்து என்னைய பொறுத்தவரை அடைஞ்சாச்சு. அடைஞ்சது என்னைய பொறுத்தளவுல பெர்சனல் மேட்டர் முடிஞ்சது. அடுத்தாப்புல சோசியல் மேட்டர்ல எனக்கு முடிஞ்ச அளவுல நான் இது பண்றேன். இப்ப நான் ஒரு குடும்பத்தோட தான் இருக்கிறேன். அவங்களுக்கு வந்து மெட்டீரியலா எனக்கு எப்படி பயன்படுறோமோ அந்த மாரி பண்றோம். மற்றபடி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாவோ, இன்டலெக்சுவலாவோ வந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றேன். ம். இப்போ மனம் பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க. சித்தி, புத்தி, அகங்காரம் அப்படின்னு ஒரு ஒரு 4 வகையான இது அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அத பத்தி சொல்ல முடியுமா? சொல்லலாம். அது கிளாஸ் எடுத்த மாரி இருக்கும். இன்னொன்னு நெறையா நம்ம வீடியோஸ் பார்த்தோம்னா, அந்த கிளாஸ்ல விட முழு மனம்னா என்னங்கிறத பத்தி கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போறோம். அலுவலகத்துக்கு ஒரு தெரு வழியா தான் நம்ம போவோம் வழக்கமா. அந்த தெருவுல போயி ஒரு ட்ரெயின பிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வழக்கமா ஆஃபீஸ்க்கு போறது. ஒரு நாள் நம்ம அந்த தெருவுல போயிட்டுருக்கோம். ஒரு 500 மீட்டருக்கு அங்க கும்பலா ஆட்கள் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம மனசு சொல்லுது, வழக்கமா இப்படி இருக்க மாட்டாங்களே, கிட்ட போய் பார்க்கலாமேன்னு சொல்லி மனசு சொல்லுது. மனசு எப்பவுமே என்னங்கன்னா, பலவிதமான சஜஷன் சொல்ற பகுதிக்கு பேரு மனசு. ஒரே ஒண்ண மட்டும் சொல்லாது. பலதையும் சொல்லும். அவன் அந்த அப்ப என்னங்கன்னா, மனசுல ஒரு பகுதி என்ன சொன்னா, கிட்ட போய் பார்க்கலாம் ன்னு சொல்லி சொல்றது மனதுல ஒரு பகுதி. அதே மனசு இன்னொன்னு சொல்லுது. அதில நிக்கிற ஆட்கள பார்த்தா நல்லவங்களா தெர்ல. கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்க மாரி தெரியுது. அதனால அங்க நல்ல விஷயம் ஓடுறதுக்கு வாய்ப்பில்ல. ஏதோ விவகாரம் பிடிச்ச விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப எனக்கு அங்க அந்த பக்கம் போய் வம்ப விலைக்கு வாங்குறத விட, நீ பக்கத்து தெரு வழியா போயிரு. இப்படின்னு சொல்லி இன்னொரு மனசு எப்படி சொல்லுது.
அப்போ பல விதமான சஜஷனை கொடுக்கும். இந்த பல விதமான சஜஷன் கொடுக்குற பகுதிக்கு பேர் மைண்ட், மனசு அல்லது மைண்டுன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு சஜஷன் கொடுத்துருக்கு. ஒரு சஜஷன் வந்து அந்த கூட்டத்து பக்கத்தில் போகணும்னு சொல்லுது. இன்னொரு சஜஷன் விலகி போகணும்னு சொல்லுது. இப்போ புத்தி தான் தேர்ந்தெடுக்கும். தேர்ந்தெடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தேர்ந்தெடுத்ததுங்கன்னா இது கிட்ட போகிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ அது கிட்ட போகிறதுக்கு நம்ம கிட்ட போகணும்னு நினைச்சோம்னா என்ன எமோஷன் நமக்கு ஏற்பட்டோம்னா நம்ம கிட்ட போவோம். ஒரு ஆர்வம், ஒரு ஆங்ஸைட்டி வந்ததுன்னா நம்ம அதை நோக்கி போவோம். அப்போ அந்த ஆர்வத்தையும் ஆங்ஸைட்டியும் நம்ம புத்தி என்ன முடிவு எடுக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கான எமோஷனை கொடுக்குறது தான் சித்தங்கிறது. சித்தங்கிறது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு, நம்முடைய இயல்பு. அந்த இயல்புல இருந்து ஒரு ஆர்வமும் ஒரு ஆங்ஸைட்டியும் வந்துடும். ஒன்று அந்த ஆர்வமும் ஆங்ஸைட்டியுமே நம்ம அதை நோக்கி இந்த கூட்டத்தை நோக்கி தள்ளிட்டு போயிடும். இந்த அதே மாதிரி சப்போஸ் இப்போ 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை அந்த விட்டு விலகி போயிடுவோம்னு நினைச்சோம்னா என்ன எமோஷன் வந்தால் விலகி போவோம்? ஒரு பயம், ஒரு அவர்ஷன் வந்துன்னா விலகி போயிடுவோம். அப்போ இந்த பயத்தையோ அவர்ஷனையோ கொடுக்குறதுக்கு பேர் தான் சித்தங்கிறது. இந்த சித்தங்கிறது தான் இந்த நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு. அங்கே நிறைய ஹிடன் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்முடைய இயல்பு, கேரக்டர் எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போ அது வந்து என்னெல்லாமோ கொடுக்குது. ஏதோ ஒரு எமோஷனை கொடுக்குது. இந்த எமோஷனை தனித்தனியாக சொன்னோங்கன்னா பயம், வருத்தம், கோபம்னு சொல்லலாம். அதை மொத்தமாக சொன்னாங்கன்னா அது அகங்காரம்னு சொல்கிறது. நம்ம அகங்காரங்கிறது தனியாக ஒன்றும் கிடையாது. இது வந்து மொத்தமாக சொன்னால் நம்ம புத்தி அந்த சித்தம் என்னென்னலாம் கொடுக்கோ அந்த எமோஷனுடைய மொத்த பேர் வந்து அகங்காரம். தனித்தனியாக கொடுத்து பார்த்தாங்கன்னா கோபம், பயம், வருத்தம்னு சொல்லி இது இவ்வளோதான். இந்த எல்லாம் சேர்ந்தது வந்து டோட்டல் மைண்டு. டோட்டல் மைண்டு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. மனங்கிறது மட்டும்தான் அது வந்து ஒரு சின்ன ஒரு நாலில் ஒரு பகுதி தான். மனங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தில் இந்த நாலில் ஒரு பகுதி தான். அது எப்போவுமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. அதுக்கு முடிவு எடுக்க தெரியாது. இப்படியா அப்படியான்னு குழம்பிகிட்டே இருக்கும். அதனால அதுதான் நமக்கு எப்போவுமே லிவிங் மைண்டு எல்லாமே இந்த மனம் சம்மந்தப்பட்டது தான். அதனால எப்போவுமே அது குழம்பிட்டு தான் இருக்கும். ஆனால் புத்தி நீட்டு ஒன்று இருக்குது நீட்டு சொல்கிறது அது இந்த மனசு நம்பிக்கிட்டுன்னு சொன்னால் புத்திக்கிட்ட பொறுப்பை விட்டு கொடுத்துட்ற மாதிரி இந்த மனசு வந்து தன்னுடைய ரோலை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா புத்தியை வந்து எல்லாத்தையும் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போகும். அதனால ஆனால் புத்தி வந்து வெளியே வந்து இருந்து வேலை செஞ்சு இப்படி செய்யலாம் சொல்லாத அதான் செய்ய சொல்லும். ஆனால் இருந்தாலும் அது வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது. ஆராய்ச்சி பண்ணாமலே இது மனசு தான். புத்தியை வந்து ஆராய்ச்சி பண்ணாது. அது முடிவை தான் சொல்லும். இப்படி செய்யன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால நம்ம அந்த புத்திப்படி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம அது நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். மனசு வந்து கொந்தளிச்சுட்டு தான் இருக்கும். மனதனுடைய ரோலில் நம்ம என்னென்ன இருந்தோம்னா நம்ம எப்போதுமே வாழ்க்கை வந்து ஒரு சஞ்சலத்தோட தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது. ஒரு 100 அடி உயரத்தில் இருக்குது. நீங்கள் அந்த மரத்தில் ஏறி ஆகணும். நம்ம வேறு வழியே இல்லை. ஏதோ நிற்போம் தான் இன்னும் மரத்தில் ஏறி தான் ஆகணும். ஆனால் நம்ம வாழ்க்கையே இது வரைக்கும் இந்த மரத்துலையும் ஏறி பழக்கம். ஸோ நாம் வந்து என்னென்னா பயந்துக்கிட்டே ஏறுறோம். அதை கீழே வலிக்கு விழுந்துருவோமோ, கீழே முறிஞ்சிருமோ, விழுந்து கை கால் முறிஞ்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஏறுறோம். ஒரு 50 அடி தாண்டியாச்சு. நம்ம பயந்த மாதிரி ஒரு கிளை முறிஞ்சு நம்ம மரத்தில் தான் நம்ம கீழே விழுறோம். இப்போ நீங்கள் கீழே விழும்பொழுது உங்கள் பயம் இருக்குமா? சொல்லுங்க. பயம் இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் என்னென்னா நம்ம மனசு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஏறும் பொழுது மனசு 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு பகுதி இப்போ பயம் காட்டிக்கிட்டே இருக்கு, மற்ற பகுதி நீங்கள் ஏறிட்டு இருக்கு. ஏறுறதுக்கு ஒரு பகுதி உதவி பண்ணுது, பயம் காட்டுறதுக்கு ஒரு பகுதி இருக்கு. மனசே 2 3ஆக பிரிஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் கீழே விழும் பொழுது மனசு அப்படிலாம் பிரியாது. அங்கே வந்து ஒரே மனசாக இருக்கு. என்ன முடியுமோ அது இந்த செயல் வேற மனசு வேறன்ட்டு பிரிஞ்சிருக்காது. எல்லாம் ஒன்றாயிரும். இப்போ அதனால என்ன இருந்துச்சுன்னா இந்த மனசுங்கிறது இப்படி தான் இயங்கும். மனசு வந்து நல்லா வச்சுக்கணுன்ட்டு சொல்லி நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மனசை வந்து சலனம் இல்லாமல் வச்சுக்கணும், அமைதியாக வச்சுக்கணும்னு எல்லாம் நிறைய கதையாக சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே சாத்தியமே கிடையாது. மனசு வந்து அப்படி தான் இருக்கும். மனசு அப்படி தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு எல்லா பொறுப்பையும் புத்திக்கிட்ட விட்டுருங்க. புத்தி அது பார்த்துக்கிடும். அதை பார்த்து விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால புத்தி வந்து ரோல் எடுக்கும் பொழுது அது ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காது. என்ன செய்யணுமோ அது செஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாகவே கொண்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப அலட்டிக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால மனசுக்கூடயும் வாழலாம், புத்தியோடையும் வாழலாம். புத்தியோட வாழ்றதுதான் சிறந்த வாழ்க்கை. மனசுல உள்ள வாழ்க்கை என்னங்கன்னா சஞ்சலத்தோட தான் வாழ முடியும். ஐயா, மனதை பத்தி இவ்வளோ ஆழமா, இவ்வளோ தெளிவா நீங்க சொல்றீங்க. இப்ப
இது எல்லாமே வெளிவந்தது உங்களுக்குள்ள நீங்க டிராவல் பண்ண அது கிடைக்கிற அனுபவத்திலேருந்து எடுத்தது. இருக்குல்ல. இது என்னங்கன்னா, நாங்க ஞானத்த தேடும்போது பார்த்தீங்கன்னா, 18 வயசுல ஆரம்பிச்சோம். ஆ. 58வது வயசுல தான் அடைஞ்சோம். 40 வருஷம் நாங்க என்ன பண்ணியிருப்போம்? பாருங்க. 40 வருஷம் நெறைய நண்பர்கள் வச்சு, இப்படி பண்ணா கிடைச்சிருமா? அப்படி பண்ணா கிடைச்சிருங்கன்னா 40 வருஷம் 1 நாள் 2 நாள் இல்ல. 40 வருஷம் ஆராய்ச்சியில நாங்க பார்க்காத நூல்கள்ல டிஸ்கஸ் பண்ணாத போர்ஷன் இல்ல. என்னென்னலாமோ டிஸ்கஸ் பண்ணதுல நெறைய நாலேட்ஜ் நமக்கு கேதர் ஆயிடுச்சு. நெறைய அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நமக்கு என்னென்னலாமோ தெரிஞ்சிருக்கிறோம். இது எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்ல. இந்த இத ஃபைனலைஸ் பண்றது இப்போ நமக்கு ஞானம் அடைஞ்சதுனால, அந்த ஒரு மேம்பட்ட பார்வையிலிருந்து நம்ம அந்த நேரத்துல குழப்பமா இருந்திருப்போம். ஒரு தெளிவான போக்கு இருந்திருக்காது. இப்போ நமக்கு எது என்னங்கிறது தெளிவா தெரியுது. அதனால எத அடுத்தவங்களுக்கு எப்படி சொன்னா புரிஞ்சுக்கிடும், எத எப்படி சொன்னா புரியாதுன்னு சொல்லி, அடுத்தவங்களுக்காக அத அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம். அரேஞ்ச் பண்ணி குடுக்குறதுனால இது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிஞ்சுக்கிட்டு, விவாதிச்சு அப்படி இப்படி புரிஞ்சுக்கிட்டது தான். இப்ப நம்ம ஒழுங்குபடுத்தி மற்றவங்களுக்கு விளக்கி குடுக்குறோம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டேன் அப்படின்னு. அதுல ஒண்ணு உங்க புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பீங்க. ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவரோட உரைகள நேர்ல போய் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த அனுபவத்த பகிர முடியுமா? ஆமா. ஜெ. கிருஷ்ணமூர்த்தி எனக்கு இப்பவும் கூட ஜெ. கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு வேற யாருமே இல்லங்கிற அளவுக்கு தான் ஜெ. கிருஷ்ணன் மேல மரியாதை அதிகமா உண்டு. ஏன்னா என்னுடைய அணுகுமுறைக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது அவருடையது தான். அதனால நான் எப்பவுமே அவருடையத நான் லா காலேஜில படிச்சுட்டு இருக்கும்போதே, அப்போ கிருஷ்ணமூர்த்தி சென்டர்னிட்டு ஒண்ணு உண்டு. அது அங்க இந்த ஹிந்து பேப்பர்ல அதில விளம்பரம் போட்டிருப்பாங்க. ம வீக்லி சத்சங்கம் இந்த மாரி போட்டிருப்பாங்க. ஒரு டேப் ரெக்கார்டர்ல ஒரு டாக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அப்படி சாயங்காலம் நடக்கும். அ 5:30 டூ 6:30ங்கிற மாரி ஒரு 1 ஹவர் நடக்கும். அதே மாதிரி நான் வழக்கமா அதே மாரி இந்த கிருஷ்ணமூர்த்தி சென்டருக்கு நான் போயிட்டுருந்தேன். போகும்பொழுது அன்னைக்கு தான் என்ன இருந்ததுன்னா, அன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தியே நேரடியா வந்திருக்கிறாருன்னாங்க. அப்போ அப்ப எனக்கு கிருஷ்ணமூர்த்திய நேர்ல பார்த்ததும் இல்ல. அந்த காலத்துல இந்த மாரி நெறைய ஃபோட்டோகிராஃபியும் கிடையாது. அவருடைய படங்கள் கூட அதிகமா அவைலபிளா இருக்கு. அதனால இது கிருஷ்ணமூர்த்தியே நேரடியா வந்திருக்கிறாருன்னு சொன்னோனே, அதுக்கு பக்கத்து காம்பவுண்ட்ல ஒரு பெரிய வசந்த விஹார்னிட்டு ஒரு பெரிய இடம். அவருக்கு சொந்தமான இடம் தான். அதுல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே டைம் தான். அதனால நான் அந்த மீட்டிங் அப்பதான் முதலா போனேன். அதுக்கப்புறம் அந்த வசந்த விஹாரங்கிறத விட அப்புறம் ஒரு கடிதத்த பிறகு வச்சுக்குவேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாரி ஈவினிங் எப்பவுமே அந்த டிசம்பர், ஜனவரிய ஒட்டி அவர் வருவாரு. ஒவ்வொரு வருஷமும் வருவாரு. அப்போ 2 வாரம் புரோகிராம் நடக்கும். நான் ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு சனி, ஞாயிறு கலந்துட்டு போற மாரி வச்சுக்கிறேன். பிறகு அன்னைக்கு சனி, ஞாயிறு கலந்த பிறகு அதுக்கு மறுநாள் காலையில மட்டும் ஒரு மீட்டிங் இருக்கும். ஒரு கான்வர்சேஷன் மீட்டிங் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் மீட்டிங்ல ஒரு 50க்குள்ள தான் ஆட்கள் வருவாங்க. இது அந்த பப்ளிக் மீட்டிங் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த ஆயிரக்கணக்கான மீட்டிங் வர்றவங்க மீட்டிங் சனி, ஞாயிறு ஈவினிங் இருக்கும். இந்த கான்வர்சேஷன்ல தான் இந்த வசந்தவர் கட்டடத்துக்குள்ளே இருக்கும். ஒரு 50 பேர், 60 பேர் இருப்பாங்க. நான் அந்த 2 சனி, ஞாயிறு 2 மீட்டிங்கும் கிளம்பிட்டு, அந்த கான்வர்சேஷனையும் பார்த்துட்டு, அப்புறம் அன்னைக்கு பஸ் ஏறி கிளம்பி ஊருக்கு போயிடுறது. இப்ப அடுத்த வாரத்துலலாம் இருக்கிறதில்ல. வேற அதுக்கப்புறம் அவருடைய கடைசி மீட்டிங் வரைக்கும் தான் அவர் வாழ்க்கையிலேயே ஒரு கடைசியா பேசினது கூட அந்த வசந்த விஹார் கட்டடத்துல தான் பேசினாரு. அப்போ அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அவரு பேசுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே எங்க முன்னால இடம் பிடிக்கிறதுக்குலாம் ஆட்கள் உட்காந்துருவாங்க. பக்கத்துல இருந்து கேட்கணும்னு சொல்லி. அதே மாரி நானும் அதே மாரி 1 ஹவருக்கு முன்னால போய் பக்கத்துல தான் உட்காந்துர்றது. உட்காந்து கேட்டு தரையில உட்கார்றவங்க தரையில உட்காந்துக்கலாம். நல்ல சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம பக்கத்துல உட்கார்றதுக்கு தான் விருப்பப்படுறது. அதனால பக்கத்துல போய் உட்கார்ந்தோம். அப்ப இந்த இன்டெலெக்ட் அப்படிங்கிற விஷயமும் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் தான். நம்ம சிந்திக்கிறது மூலமாவும் இந்த ஞான பாதைய அதாவது சிந்திக்கிறதும் முக்கியம் தான். சிந்திப்பையும் மீறி நம்ம புத்தின்னுட்டு ஒண்ணு இருக்குங்கிறதே அந்த சிந்தனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாம சிந்திக்கிறதோட எல்லாம் முடியறதில்ல. இதையும் மீறி ஒண்ணு இருக்கு. அதான் புத்தி. அதுவா எடுத்து முடிவு பண்ணிக்கிறோம். இப்படி சொல்லி நம்ம சிந்தனையே அந்த மனசே நமக்கு மேல ஒண்ணு இருக்குங்கிறத அது புரிஞ்சுக்கணும். அது நமக்குள்ளே தான் இருக்கு. நமக்கு வெளிய இல்ல. நமக்குள்ளே நமக்கு மேல நமக்கு வெளியே தெரியக்கூடிய கான்ஷியஸ் மைண்டுக்கு மேல ஒரு ஒரு டோட்டல் மைண்டு அல்லது புத்தி. ஏன்னா புத்தி தான் அதுல டோட்டல் மைண்ட்ல பிரதானமானது புத்தியும் சித்தம் தான். அதுல சித்தங்கிறது கூட நம்ம ஒரு ஹிடன் மைண்ட். அது ஒண்ணுமே தெரியாது. அதனால நமக்கு தெரியக்கூடிய ஒரு மேல் மனத்துல இருக்கக்கூடியது புத்தி தான். அந்த புத்தி நமக்கு வழிகாட்டும்னுட்டு சொல்லி
நம்ம ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு போனா போதும். சுத்தி நம்மள கூட்டிட்டு போகும். இன்னொரு கேள்விங்கய்யா. இப்போ பொதுவா நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள்னால பாதிக்கப்படுறாங்க. ம். அதுக்கு வந்து நெறைய பெயர்கள் வைக்கவும் செய்றாங்க. அடையாளப்படுத்துறது மூலமா ஓசிடி, ம். ஏடிஎஸ்டி அப்படிங்கிறது மூலமா அ ஒரு ஒரு அடையாளப்படுத்துறாங்க. எனக்கு இது இருக்கு. நான் எப்படி இதுலேருந்து வெளில வர்றது அப்படின்ட்டு. இன்னொன்னு என்னன்னா, நெறைய தீய பழக்கங்கள்னாலயே வந்து நெறைய பேருக்கு இந்த மாரி பாதிப்புகளும் உருவாகுது. நெறைய பேர் இப்போ ட்ரக்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள்லயும் வந்து ஒரு அடிக்ஷனா இருக்காங்க. அப்ப மனம் அப்படின்றப்ப, இந்த மனத வந்து நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா, இது எல்லாத்துலயுமே நம்ம விடுபட முடியுமா? ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னா, என்னய்யா வழியா இருக்கும்? இப்ப நம்ம வந்து மனத ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறதே கற்றுக் கொடுக்கல. ஆ, மனச புறக்கணிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆ, மனச புறக்கணிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க எதுலயும் அடிக்ஷன் ஆகவே மாட்டாங்க. அதாவது மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, மனம் சொன்னபடி கேட்டு தான் அடிக்ஷனுக்கே போறாங்க. ம், மனசே புறக்கணிக்க மாட்டாங்க அவங்க. ம், அவங்க மனச வச்சுக்கிட்டு தானே அவங்க ஏதோ ச ச ச ஒரு ஏதோ ஒரு ஆனந்தத்துக்கு போறாங்க. ஆ, அதனால ஏதோ ஒரு வகையில அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மனசு தான் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் குடுத்துருக்கு. ம், மனச புறக்கணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது தெரியாது. ம், அதனால அத இன்டைரக்ட்டா சொல்லிக் குடுக்குறோம். இப்ப நாங்க வந்து தியான முகாம் நடத்துறோம். ஞான முகாம் போக தியான முகாம் நடத்துறோம். ம், இந்த தியான முகாம்ல இந்த மாரி சில டெக்னிக்கள கற்றுக் குடுக்குறோம். ம், அப்போ அந்த இறையருள் தியானம்ன்ட்டு ஒண்ணு சொல்றோம். ம், இறையருள் தியானத்துல என்னன்னா, இப்ப மனம் போன போக்குல போகாது அது. இறைவன் தான் நம்மள நடத்துறான்னுட்டு சொல்லி அப்படி ஒரு எண்ணத்த கொண்டு வந்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரெயின் பண்ணி வரும்போது, அவனுக்கு அந்த மனம் போன போக்குல போறதுலருந்து, இந்த மனச வந்து டிசைன் பண்ற போக்குக்கு மாறிடும். ம், இறைவன் தான் நடத்துறாங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு போகும்போது, ம், அவனுடைய செயல்கள் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திடணும். ம், நம்ம இது ஒரு டெக்னிக் மாரி பயன்படுத்துறோம். ம், இப்ப எங்களுக்குமே என்னன்னு தெரிஞ்சாமா, இந்த மாரி சிலவங்களுக்கு உதவிகரமா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தியான முகாமே நடத்துறோம். ம், ஆரம்ப காலத்துல நான் பல வருஷமா தியானங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்கல. தியானம் ஒரு காலத்துல நான் என்ன பண்ணணும், ஞானம் அடைஞ்ச பிறகு எங்கேயுமே தியானத்த பத்தியே பேசுறதே இல்ல. ம், ஞானத்த மட்டும் தான் பேசுவோம். பிறகு இப்ப தான் வந்து நெறைய ஒரு ப்ராப்ளங்களோட நெறைய நம்மட்ட வராங்க. அப்புறம் அவங்கள வந்து கொஞ்சம் டீல் பண்றதுக்கு அவங்களுக்கு சில டெக்னிக் தேவைப்படுது. இது ஞானத்துக்கான டெக்னிக் இல்ல. அவங்கள குணப்படுத்துறதுக்கான டெக்னிக். ம், அந்த மாரி சிலவைகள்லாம் பண்ணும்போது, சொல்லப்போனா நாங்க வந்து அவங்களுக்கு இந்த அவங்க எத்தன லட்ச லட்சமா அவங்க பணங்கள் குடுத்து தான் அவங்க எங்கெங்கலாமோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. ம், ஆனா அவங்க அங்க குணமாகாதது, நாங்க 5 பைசா காசே வாங்காம ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம். ம், பண்ணி குடுக்குறதுல அவங்களுக்கு சரியாயிருது. அது தியானத்த கற்றுக் குடுக்குறோம். தியானத்துக்கு அந்த நார்மலா உள்ள இதுதான் சும்மா ஒரு 4000, 5000 அந்த மாரி சிம்பிளா தான் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோம். ம், அது வந்து மொத்தத்துல நிறைய தியானங்கள் கற்றுக் கொடுக்கும்போது, கூட்டத்தோட கூட்டமா அவங்க வந்து வராங்க. இந்த நோய்கள் இருக்கிறவங்க வராங்க, நோய்கள் இல்லாதவங்க வராங்க. ம், நோய் உள்ளவங்களுக்கு தன்னாலே சரியாயிரும். ம், வேற தனியா ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ம். அப்போ வந்து இங்க ஏதோ ஒரு ஒரு பழக்கத்துக்கு நான் அடிக்ட் ஆகுறேன்னா, எனக்கு என்னோட மனச வந்து புறக்கணிக்க தெரியல. ஆமா. ஏதோ ஒரு மனசு தாட் குழந்தை. வருது. ஆமா. உடனே அது ஒரு எமோஷன் வருது. நான் உடனே அத ஆமா. எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு இப்ப ஒரு அவங்க சிலபஸ்ல அப்படி ஒண்ணும் இல்லவே இல்ல. ம், மனச புறக்கணிக்கிறதுங்கிறது அவங்க சிலபஸ்லே கிடையாது. ம், மனச பயன்படுத்தி என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் அவங்க சிலபஸ்ல இருக்கு. ம், அதனால இப்ப நாங்க வந்து புதுசா ஒண்ணா கற்றுக் குடுக்குறோம். ம். இன்னொரு விஷயம் நம்ம சந்திரமௌலி சார் சொன்னாரு. உங்க கூட நடந்த ஒரு அனுபவம்னு. அவர் வந்து இப்போ சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும் நமக்கு. இல்லன்னா ஒரு கிளாரிட்டி தேவைப்படும். இந்த மாரி பல விஷயம் தேவைப்படும். ஆனா பகவத் ஐயாட்ட வந்து சக்சஸ்க்கு என்ன வேணும் அப்படின்றப்போ ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ எவ்வளோ விஷயம் இருக்கும்போது, ஏன் ஐயா நீங்க டிஸ்ட்ராக்ஷன மட்டும் சொன்னீங்க? இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பாதைய தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே போனீங்கன்னு சொன்னா தான் ஒரு இடத்துக்கு போய் அடைய முடியும். ம். டிஸ்ட்ராக்ஷன் சொன்னா பல பாதைகள்ல போறீங்கன்னு அர்த்தம். ஆ. அப்ப இடத்துக்கு போய் சேர முடியாதுல்ல. இப்ப நீங்க ஒரு ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சு நீங்க அந்த ஒரு ஊர நோக்கியே போனீங்கன்னு சொன்னா, ம், ம், பாதை சரியில்லாமலும் கூட பக்கத்துல உள்ளவங்க வந்து பாதைய காட்டிக் குடுத்துருவாங்க. இந்த ஊருக்கா இப்படி போங்கன்னு சொல்லிருவாங்க. ம், ம், எல்லாமே நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும். ம், அதனால நம்ம வந்து பல தோணியில கால் வச்சாம ஒரு இடத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு தோணியில கால் வச்சா தான் ஒரு நேரத்துக்கு சேர முடியும். ம், அதனால அது ஒரு செயல்ல உள்ள ஒரு நுணுக்கம் அவ்வளவுதான். ம். அப்ப முதல்ல எங்க போணுங்கிறத நம்ம மனசுக்கு தெரிஞ்சா தான் நம்ம அத நோக்கி அந்த இருக்கும். செயல்கள் செய்ய முடியும். ஆமா. இப்ப செயல்கள் இல்லன்னா நமக்கு அந்த விஷயத்த அடைய முடியும். ஆமா. அதனால தான் நம்ம முடிவு எடுக்கணும்னு சொல்லுவோம். முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண முடிவுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ம், ஆனா முடிவு எடுக்கிறது தான் பெரிய பிரமாண்டமானதுக்கு நம்ம வழிகாட்டுறது ம், முடிவு தான். எங்க போகணுங்கிறது முடிவு பண்ணீங்கன்னா தான்,
அது சம்மந்தமான இதுகள்லாம் பயணங்கள் எல்லாம் தொடரும். முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள்கிட்ட போய் படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனோம்னா ஸ்கூல்லையும் பிள்ளைகளை படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிள்ளைகள் படிக்கணும்னு யார் முடிவு எடுத்திருக்கா? பேரண்ட்ஸும் முடிவு எடுத்திருக்கிறாங்க, டீச்சர்ஸும் முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் என்ன முடிவு எடுத்திருக்கு? செல்ஃபோன் பார்க்கலான்னு முடிவு எடுத்துருது. அப்போ படிக்கிறத விட்டுட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களும் படிக்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்புறம் யாரும் பேரண்ட்ஸோட உதவி தேவையில்ல, டீச்சர்ஸோட உதவி தேவையில்ல. அவங்களே அவங்கள கொண்டுக்குருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு உதவியை மற்றவங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. டீச்சர்ஸை பயன்படுத்திக்கிடுவாங்க, நண்பர்களை பயன்படுத்திக்கிடுவாங்க, பேரண்ட்ஸை பயன்படுத்திக்கிடுவாங்க. அவங்க முடிவெடுக்காதான் காரணம். அப்போ அது பார்த்தா முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அது முடிவெடுக்கிறது தான் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அந்த சின்ன விஷயத்த நம்ம ஒரு அலட்சியப்படுத்திடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு இயற்கையே ஒத்துழைக்கும். இன்னொரு விஷயம், இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அப்படின்றப்ப இப்போ ஏதோ ஒரு இடத்துல வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒரு இடத்துல நம்ம கூட ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தட்ட பேசணும் அப்படின்றப்ப நம்ம அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மனநிலையில் இருக்கும்போது அவங்க அதை தப்பாக புரிஞ்சு ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்றது நல்ல நோக்கத்தில் சொன்னாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி அர்த்தப்படுத்தும் போது அதனால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இல்லை. அப்ப இங்க பிரச்சனை நம்ம கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? நம்மளை நம்ம முன்னேற்றிக்கணுமா? இல்ல அடுத்தவங்கள நம்மளால நினைச்ச அளவு ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏதோ மொத்தத்தில் நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து காமனாக இருக்கிறது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் தான் முக்கியம். இந்த வேலைகளுக்கு யார் யார் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கங்கிறது தான். உங்கள் ப்ராஜெக்ட்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு தான் நிறையா தெரியணும். உங்களுக்கு தெரியறதில்ல. உங்கள் ப்ராஜெக்டை நோக்கியே போகிற பயணத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னு சொன்னால் அதையுமே கூட அவங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நம்ம சொல்ல வேண்டியது சொல்லுவோங்கிறது மட்டும் சொன்னால் போதும். அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்களே சேர்ந்தது. அதையும் ரொம்ப நம்ம சொன்னவங்க ஃபாலோ பண்ணலைன்னு நினைச்சாலும் அது உங்களுக்கு அஃபெண்டாக தான் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் நம்ம சொல்கிற கடமை சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்ப உறவு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலே அங்க செயல்கள் தான் நடக்குது. அப்ப அந்த 2 பேருக்கும் பொதுவான விஷயம் என்னவோ அந்த விஷயத்த விஷயத்துக்கு நீட்டம் இருக்கா போகும். விஷயம் தான் முக்கியம் நடக்கணும். உறவுகள் அதை அதுக்கு சேர்ந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்துருவோம். இப்போ எப்பயுமே நம்ம ஆனந்தமா ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்து வைக்கிற விஷயமா இருக்கு. இப்போ நிறையா டெக்னாலஜி எவால்வ் ஆயிடுச்சு. ஏஐ இருக்கு, ஃபோன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்ப, ஒருத்தர் நான் டெய்லி நான் தான் கேம் விளையாடுறேன். எனக்கு ஜாலியா தானே இருக்கேன். நான் ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி ஒரு ரீல்ஸ் இந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். இதுலயே எனக்கு நல்லா தான் இருக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் விட்டு வெளில வரணும்? அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதாவது இயற்கையே வினாடிக்கு வினாடி புதுசா இருக்கு. பழசுன்னுட்டு இயற்கையிலே கிடையாது. இயற்கையிலே வினாடிக்கு வினாடி புதுசா இருக்கு. நாம என்னன்னா அந்த இன்பங்கள்ல தங்கி இருக்கணும். இன்பங்கள் தான் பாய்சனே. இப்ப இன்பங்களை புறக்கணிக்கணும். இன்பங்களை பாய்சன் இதுல ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஐடென்டிஃபை பண்ணா தான் அதை விட்டு வெளியே வருவோம். அதனால எதுவா இருந்தாலும் நல்ல அனுபவமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் விட நீங்க எங்கேயுமே தங்கி இருக்கக்கூடாது. தங்கி இருந்தீங்கனால இயற்கைக்கு விரோதமா போயிட்டீங்கன்னு இருக்கும். நீங்க மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசா இருக்கணும். ஒரு ஆறோட ஆறா நீங்க போயிட்டே இருக்கணும். உங்க பயணத்துல இருந்துட்டே இருக்கணும். எப்பவுமே நீங்க உங்க பயணத்தை முடிச்சிட கூடாது. முடிச்சிட்டீங்கன்னா நம்ம செத்து போயிட்டானே இருப்போம். அதனால நம்ம இதுலேருந்து எங்கேயாவது லாக் ஆகிட்டோங்கன்னா செத்து போயிட்டோன்னு தான் இருக்கும். இது எங்கேயுமே லாக் ஆகக்கூடாது. நம்மளை லாக் பண்ணுறது என்னென்னா துன்பங்கள் நம்மளை லாக் பண்ணாது. இன்பங்கள் தான் நம்ம லாக் பண்ணும். நாம நல்லா இருக்கேன்னு சொன்னால் உட்காந்துருவோம். அதனால அது என்ன இன்பமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக இன்பமாக இருந்தாலுமே கூட தப்புருவோம். அதனால அது எந்த இன்பத்தில் லாக் ஆனாலும் நம்மளை முடக்கி போட்டோம். நம்ம வாழ்க்கை முழுசும் நம்ம பயணத்தில் தான் இருக்கோம். வினாடிக்கு வினாடி நம்ம புத்தம் புதுசாக இருக்கணும். எவர் டைனமிக்காக இருக்கணும், எவர் ஃப்ளோயிங்காக இருக்கும். இன்னும் ஒண்ணு என்னன்னா, இப்போ கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உங்களோட ஆகாமிய கர்மா புத்தகம் படிச்சது மூலமும், உங்க பதிவு பார்த்தது மூலமும் ஒரு புரிதல் வந்துச்சு. எப்பயுமே கர்மா அப்படின்னு உங்ககிட்ட யாரு கேட்டாலுமே 2 விதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒண்ணு என்னன்னா அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, அது கர்மா தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறலாம் அப்படின்றீங்க. அப்படி இல்லைன்னா கர்மாவே இருந்தாலும் நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கு. நீங்க செய்யலாம் அப்படின்றீங்க. அப்ப அது ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க. அவங்க அத பிலீவ் பண்றாங்க. அப்ப கேள்வி கேட்கிறவங்களுக்கு ஏத்தா மாரி பகவத் ஐயா பதில் சொல்றாரு. ஆனா பகவத் ஐயாவ பொறுத்தவரைக்கும் உண்மையாவே கர்மா அப்படிங்கிறத எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடியதுன்னு பகவத் ஐயா இப்போ இதெல்லாமே நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. எனக்குமே கூட நான் ஒன்றும் ஏதோ திருஷ்டியில் பெரிய திருஷ்டியை வச்சு நான் ஒன்றும் சொல்லலை. நம்ம ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு கால்குலேஷன் அறிவு வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால என்னுடைய அனுமானத்துப்படி என்னன்னு இருக்குன்னா
கர்மான்னு ஒன்று இருக்கிறது உண்மையாக தான் இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு அனுமானிக்கிறேன். அது வந்து அந்த என்ன லாஜிக்கலாக சொல்கிறேன்னு கேட்டோம்னா, நாம செஞ்சது தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. இப்போ நாம செய்கிறதுக்கு கர்மாவுக்கு மூல கர்த்தாவே நாம தான். இப்போ நாம வந்து ஆரம்பித்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறோம். அதனால அது எப்பவுமே நமக்கு வந்து முடிஞ்சு போனதுக்கு ஒரு விளைவாக வந்து கர்மா வருதுன்னு சொன்னா, அது நம்ம புதுசாக செய்கிறதுக்கு நம்ம கட்டி போடாது. புதுசாக செய்கிறதுக்கு எப்பவுமே ஸ்கோப் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா புதுசாக செய்கிறதுக்கு ஸ்கோப் இருந்தால் தான் புது கர்மாவே உருவாகும். அதனால இயற்கையே வந்து நம்ம புதுசாக செய்கிறதுக்கு நமக்கு ஸ்கோப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நமக்கு எவ்வளோதான் மோசமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம நல்லது செய்கிறதோ, ஏன்னா நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை அமைஞ்சது காரணம் என்னன்னு சொன்னால், முற்காலத்தில் ஏதோ முன்ன ஜென்மாவிலே இதுலேயோ நம்ம ஒரு மோசமான காரியங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதனால அப்போ நம்ம கடமை என்னன்னு சொன்னால், நல்லதே நினச்சி நல்லதே செய்யணுங்கிறது தான் நம்முடைய கடமை. அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே போனோம்னு சொன்னால் நம்ம கர்மாவை மைண்ட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா கர்மா வந்து நமக்கு விதிக்கப்பட்டதெல்லாம் நடந்து தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. விதிக்கப்பட்டது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் கோர்ஸ் ஆஃப் வேயை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த திசையில் போனீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் ஆபத்து உறங்கிட்டு இருக்கும். நீங்கள் திசையை மாற்றிட்டீங்கன்னா அந்த ஆபத்தே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனால நீங்கள் வேற ஒரு டைரெக்ஷனில் போகிறீங்கன்னா, நல்ல டைரெக்ஷன் சொன்னால் நல்லதே நினச்சி நல்லதே செய்கிறது தான் நல்ல டைரெக்ஷன். அந்த டைரெக்ஷனை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கர்மாவை பற்றி மைண்ட் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது கர்மாவுமே வந்து என்னதுன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படல. வழிநடத்துறது தான் கர்மாவே கொடுக்கப்படுது. பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு சொன்னால் அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் பனிஷ்மெண்ட்டே கொடுப்பாங்க. இது நம்ம என்ன தப்பு பண்ணாக்க அந்த கஷ்டம் வந்துருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால வந்து எந்த கர்மா வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ஒரு கஷ்டத்தை நமக்கு வருது. கர்மாவனுடைய விளைவாக தான் கஷ்டங்கள் வருது. கர்மாவுடைய விளைவாக தான் என் மகிழ்ச்சியும் வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட, இருந்தாலும் நம்ம என்ன சொன்னால் நம்ம எங்கேயுமே லாக் ஆகிடக்கூடாது. இதுலேருந்து லாக் ஆகாமல் நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்னங்கன்னா நம்ம கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம வந்து அந்த அதில் போய் போராடிட்டு கஷ்டம் வந்துட்டேன்னு சொல்கிறத விட, நம்மளால முடிஞ்ச நல்ல கர்மாக்களை செஞ்சுட்டே போகலாம். அது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மாயை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. இப்போ எல்லாமே மாயை அப்படின்னா, இங்க எதுவுமே வந்து உண்மை இல்லை. அதை நம்ம தான் அதுக்கு அப்படி அர்த்தப்படுத்திக்கிறோம் அப்படி எடுத்துக்கலாமா? உங்களோட பார்வை என்ன? அதாவது இப்போ நம்ம நூல்களில் வந்து ஆன்ம ஞான ரகசியம்னு சொல்லி ஒரு நூல். அது நம்ம ஞானத்துக்கெல்லாம் முன்னால் எழுதின நூல் தான். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு எழுதினது தான். அதிலே கூட இந்த டீட்டெயில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம கண் முன்னால் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த ஆலமரம் இருக்குமா? இருக்காது. அப்போ கண்ணை திறந்தா தான் ஆலமரம் இருக்குன்னு ஒரு கண்டிஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அது. கண்ணை திறந்தா ஆலமரம், கண்ணை மூடிட்டா ஆலமரம் கிடையாதுங்கும்போது, நம்ம பார்க்குற ஆலமரமே ரியல் கிடையாது. ஒரு கண்டிஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் தான். இங்கே கண்ணை திறந்தா மட்டும்தான் இருக்கும். கண்ணை மூடிட்டா ஆலமரம் கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து கண்ணை திறந்தா அந்த பார்த்தா மட்டும் இருக்குதான்னு பார்த்தா, உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை. நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி அதில் நிறையா சால்வ் பண்ணலைன்னா நிறைய ஆபத்தை கொண்டு விட்டுரும். அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறதுனால நீங்கள் அதே யோசிச்சுட்டு நீங்கள் திரும்ப நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஏத்தாப்புல உங்களுடைய நண்பர் வந்து உங்கள் பேரை சொல்லி குட் மார்னிங் போடுறாரு. நீங்கள் அவரை எட்டி பார்க்குறீங்க. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஆனால் இருந்தாலும் மைண்டில் கனெக்ட் ஆகலை. அப்போ அவர் தான் வந்து உங்கள் தோளை பிடிச்சி ஒரு உலுக்குலுக்கி என்ன கனவு கண்டுட்டு வரியான்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் தரை இறங்கி வாரீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் எதை பார்த்தாலும் கூட அதை நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் மைண்டு கனெக்ட் ஆகும். அப்போ முதல்ல வந்து ஒரு ஆலமரம் வந்து என்னங்கன்னா நம்முடைய கண்ணுடைய விழித்திரையிலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். அதனுடைய செகண்ட் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டோம்னா நம்முடைய மெமரியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மெமரியில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு தாட்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த தாட்டு வடிவெடுத்து அந்த தாட்டு தான் நமக்கு எல்லாத்தையுமே காட்டுது. இப்போ நம்ம ஆலமரனையும் காட்டுது, நம்ம நண்பரனையும் காட்டுது, ஒரு குட் மார்னிங் போட்டாருங்கிறது சொல்கிறது எல்லாமே தாட் ஆக்கி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுறீங்க. உண்மையிலே ரியலாக நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு தெரியறதெல்லாம் தாட்டு தான். இது தாட்டுமே வந்து மொமெண்ட்ரி தான். முன்னாடி புதுசாக இருக்கும், பழசுன்னுட்டே கிடையாது. ஆனால் அந்த தாட்டுலேயுமே என்னன்னா அங்கே இன்னொரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கனவுல என்னெல்லாமோ சம்பவம் நடக்கும். அத்தனை சம்பவத்திலே நீங்கள் இருப்பீங்க.
நீங்க இல்லாத எந்த சம்பவமாவது உங்க கனவுல வருமானா வராது. அது என்ன சம்பவமா இருந்தாலும், நல்ல ப்ளசன்ட்டான சம்பவமா இருந்தாலும் சரி, தூக்ககரமான சம்பவமா இருந்தாலும் சரி, நீங்க அங்க இருப்பீங்க. அப்போ நீங்க இல்லாம ஒரு கிடையாது. அதே மாரி தான் என்னன்னா, கனவுங்கிறது என்னங்கன்னா ஒரு தாட் தான். நம்ம தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேரு அந்த கனவு. விழிச்சிருக்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேரு நனவு. நனவு, கனவு 2மே தாட்டால ஆக்கப்பட்டது. இப்போ நம்ம நனவுல வாழ்றோம். இங்கேயும் ஒரு தாட்டால தான் வாழ்றோம். கனவுலயும் தாட்டு தான் வருது. அங்கேயும் கனவுலயும் வாழ்றோம். அப்போ வந்து அந்த தாட்ல என்னன்னு சொன்னா, இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு பகுதியா இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பகுதியா இருக்கும். 2ம் சேர்ந்து தான் ஒரு தாட். இப்ப அதே மாரி கனவுல நீங்க இருப்பீங்க. நீங்க இல்லாம எந்த கனவுமே இருக்காது. அதே மாரி தான் இங்கேயுமே வந்து ஒரு சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்ன்னு 2 பகுதி இருக்கும். அனுபவிப்பவன், அனுபவம்ங்கிற மாரி 2 சப்ஜெக்ட் இருக்கும். இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த அனுபவிப்பவன வச்சுக்கிட்டு, அனுபவத்த டீல் பண்றதுங்கிற மாரி அகப்போராட்டமா மாறிடும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் வருது. பயத்த அப்புறப்படுத்திறணும், வருத்தத்த அப்புறப்படுத்திறணும், கோபத்த அப்புறப்படுத்திறணும்னே போராடும். இது என்ன அர்த்தம்னு சொன்னா, நான் அமைதியா உட்கார்ந்துக்கிடணும். இதெல்லாம் என்னைய விட்டு போயிறணும்னு சொன்னா, நம்ம தாட்ல ஒரு பகுதி அப்படியே உட்கார்ந்துட்டு, இன்னொரு பகுதிய டீல் பண்றதுக்கு பாக்குது. இது அகப்போராட்டமா இருக்கு. அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னா, அங்க எல்லா தாட்டுமே மொமெண்ட்ரி தான். போன 2 தாட்டும் 2ம் சேர்ந்து போயிரும். இந்த நான்கிறதும் கீழ விழுந்துரும். நான்கிறத கீழ போடணும். அதனால தான் என்னன்னு சொல்றதுன்னா, நாங்களுமே என்னன்னா, இந்த நான்கிற உணர்வு மோசமானதுன்னுட்டு சொல்ல காரணம் அதுதான். ஆன்மீகத்திலே வந்து நான்கிற அகங்காரம், நான்கிற உணர்வு வந்து இப்ப மோசமானதுங்கிறதுன்னு சொன்னா, இந்த நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறது அகப்போராட்டத்துக்கு காரணமாயிரும். அதனால அந்த அகப்போராட்டத்துக்கு காரணம் இல்ல, அகப்போராட்டம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா, நானும் சேர்ந்து கீழ போகும். எது இருந்தாலும் ஓகேங்கிற மாரி போயிட்டுன்னு சொன்னா, எல்லாம் இது கீழ விழுதுன்னா, அதுவும் கீழ விழுந்துரும். இப்ப கை ஒரு பொட்டலமா இருந்துன்னு சொன்னா, பொட்டல்ல கீழ போட்டோம்னா, பொட்டல்ல உள்ள பொருளும் சேர்ந்து கீழ போயிரும். நான் தான் பொட்டலம். பொட்டலத்த போட்டோம்னா எல்லாம் சேர்ந்தே போயிரும். அதனால நம்ம மனசே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடாது. இப்ப நாம என்ன பண்ணீங்கன்னா, அகப்போராட்டத்துக்கு வரும். பயம் என்னை விட்டு போயிறணும், வருத்தம் என்னை விட்டு போயிறணும், கோபம் என்னை விட்டு போயிறணும், டென்ஷன் என்னை விட்டு போயிறணும்னு சொல்லி, நமக்கு நாமளே போராடிட்டு அந்த அகப்போராட்டம் இல்லாம போயிரும். இப்போ நீங்க ஞானம் பத்தி நெறைய சொன்னீங்க. இப்போ பக்திக்கும் ஞானத்துக்கும் எந்த அளவுயா தொடர்பு இருக்கு? அதாவது பக்திங்கும்போது என்னங்கன்னா, இறைவன நம்ம இப்போ இது பண்ணி இறைவன் நமக்கு ஏதோ குடுப்பார்ன்னு நெனைச்சாலும் சரி, ஏதோ ஒண்ணு இறைவன்ட்ட நமக்கு ஏதோ கிடைக்கும்னு நெனைச்சாலும் சொன்னா, நாம ஒரு பக்கத்துல இருக்கோம், இறைவன் இன்னொரு பக்கத்துல இருக்கிறாரு. நாம ஏதோ ரிலேஷன்ஷிப் வைக்கிற மாதிரி இருக்கிறோம். இது பக்திகள் எடுத்துட்டோம்னாலும் கூட, பக்தியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி சொல்லுவாங்க. பக்தியினுடைய செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, சரணாகதின்னு சொல்லுவாங்க. அதான் நீ ஆட்டு வைக்கிற, நான் ஆடுறேன்னுட்டு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவாங்க. இப்ப நம்ம ஞானம் வந்து டைரக்ட்டா வந்து அந்த பக்திய வந்து கடைசியில எங்க உங்க கூட்டிட்டு போதோ, அதே இடத்துக்கு நம்ம டைரக்ட்டாவே கூட்டிட்டு போயிடுறோம். ஐயா நாம கையில இங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கிறோங்கிற மாரி இந்த ஃப்ளோயிங் நேச்சர்ல வந்து விட்டுர்றோம். ஃப்ளோயிங் நேச்சர் தான் நாம சொல்லிக் குடுக்குறது. அவங்க அந்த ஃப்ளோயிங் நேச்சர சரணாகதிங்கிற ஒரு இதுக்குள்ள வர்றாங்க. அதனால அது வந்து செகண்ட் ஸ்டெப். பக்தியில செகண்ட் ஸ்டெப் அது. நம்ம இதுல ஒரே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் அதான், லாஸ்ட் ஸ்டெப்பும் அதான். இப்ப ஞானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்தாலே இங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. வேறுபாடு இல்லாம. இன்னொன்னு இப்போ நெறைய பேரு இப்போ நம்ம மெடிடேஷன் கேம்ப்ஸ் நடக்குது. பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த மாரி நெறைய பேர்ட்ட போய் பார்க்கும்போது, எல்லாருமே காமனா நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள வந்தேன். ஸ்பிரிச்சுவல் கருத்துக்கள வந்து நான் தேடுறேன் அப்படின்னு பேசுற எல்லார்ட்டயுமே காமனா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு நெருக்கமானவங்களோட இறப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வலினால வந்து தாங்க முடியாம அந்த ஒரு பாதையில வந்திருக்காங்க. அப்படி இல்லன்னா ஏதோ ஒரு நோய், பயங்கரமான நோய். இந்த நோயினால என்னால விடுபடவே முடியல அப்படின்னு ஒரு நோயினால வந்திருக்காங்க. மேஜரா இந்த மாரியான ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. அத தாண்டி இன்னும் நெறைய பேருக்கு பிசினஸ் லாஸு, தனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து இழந்ததுனால வராங்க. எதனால இது நடக்குது ஆக்சுவலா? ஆன்மீகத்துல ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஆ, மனசு வந்து அதுவா இயங்குறதுக்கு விட்டுறணும். ஆ, மனச நல்லா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னு சொன்னா, மனச கட்டி போடுறதுக்கு பார்க்குறோம். ம், மனசு அதுவா இயங்குறதுக்கு இந்த மாரி சந்தர்ப்பத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி இத பார்த்தோம். ம், அவருக்கு சமாதி நிலை அனுபவம்லாம் உண்டு. ம், அவர் பிரதர் இறந்து போன உடனே, இந்த நியூஸ கேள்விப்பட்ட உடனே அவரு தன்னை மறந்து சமாதி நிலைக்கு போயிட்டாருன்னா, கஷ்டமே தெரியாம போயிரலாம். ம், ஆனா அப்படியே நினைக்கல. அவரு அந்த கஷ்டத்த ஏற்றுக்கிட்டு, அந்த துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா, துக்கம்ங்கிறது ஒரு மன உணர்ச்சி தான். ஒரு ம், மன இயக்கம் தான். அப்போ அந்த துக்கத்த மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும்போது, அது ரோல் ஆயி போயிரும். ம். ரீசென்ட்டா ஒரு பையன், என்னோட நம்ம முகாம்கள், என்னுடைய இது வீட்ல வகுப்புகளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு பையன்.
ஒரு முஸ்லீம் பையன் தான். அவன் என்ன சொன்னா ஒரு செல்ஃபோன் வச்சிருந்திருக்கான். அந்த செல்ஃபோன் அவனுக்கு கொஞ்சம் வசதி கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். அதனால செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சு. யாரோ எடுத்து போயிட்டாங்களோ தொலைஞ்சு போச்சு. அந்த செல்ஃபோன் காணாம போச்சு. 2 நாளா நான் ஒரு வாரமா செல்ஃபோன்லயே வாங்குறதுக்கு பணம் இல்லையேன்னு சொல்லி அதே நினச்சிட்டே இருந்திருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணான்னு சொன்னா, அவன் செல்ஃபோனே வேண்டாம். எனக்கு செல்ஃபோனே வேண்டான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டான். அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்போ அதுவரைக்கும் அது சம்மந்தமாவே ஆராய்ச்சி பண்ணி அதிலேயே சுத்திட்டு இருந்த மனசு வந்து, எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாரி ஒரு மனநிலைக்கு போகும்போது, வேற ஒரு டைமென்ஷன் எடுக்குது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த ஒரு பார்த்தான்னு சொன்னா, அவனுக்கு ஒரு செல்ஃபோன் சம்மந்தப்பட்டது. அவனுக்கு வந்துகிட்டு ஒரு ஞானமே கிடைச்ச மாரி கிடைச்சுது. ஏன்னா அவனுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு ஞானத்தோட சேர்ந்து சில எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிடைச்சுது. ஏன்னா பாடியே இல்ல எனக்கு. எனக்கு பாடி இல்லாமலே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த முடிவு ஏற்பட்டதுலேருந்து எனக்கு பாடியே காணாம போயிட்டுது. அடுத்தவங்களுக்கு தான் பாடி இருக்கு. என்னைய பொறுத்தவரை எனக்கு பாடியே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி நிலைக்கு போயிட்டான். அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுருது. மொத்தத்துல என்னன்னு சொன்னா, அந்த மனச வடிவமைச்சுக்கிறது ஒரு நலம் தான். மனசு எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு போறது ஒரு நலம். அதனால இது வந்து மனச தான் எப்படி வேணாலும் போட்டு ஒப்படைக்க சொல்றோம். மனசு, உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கூட சொல்லுவோம். செயல்களோட சொல்லலாம். செயல்களை நீங்க ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. நல்லா பண்ணிக்கிடுங்க. அதனால தான் என்னன்னு சொன்னா, மற்ற ஆன்மீகமே என்னன்னு சொல்லிச்சோம்னா, நீங்க இங்கேயே இருந்துட்டு எங்கேயோ போய் வந்து எங்களுக்குள்ள வந்து தஞ்சம் அடைஞ்சிருங்க, உங்கள நான் காப்பாத்துறேங்கிற மாரி இல்ல. நாம வந்து நீங்க வாழ்ற வாழ்க்கையே எடுத்துக்கிடுங்க. என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழில பண்ணுங்க. சொத்து சுதந்திரம் வச்சுக்கிடுங்க. எல்லாம் பண்ணிக்கிடுங்க. மனச மட்டும் அது பாட்டுல ஓட விட்டுருங்க. மனசு சுதந்திரம் குடுத்துருங்க. இவங்க சொத்து சுதந்திரம்லாம் நீங்க ஒரு உறவினர்கள் இருக்காங்களா? குடும்பம் இருக்கா? எல்லாத்தையும் அரவணைச்சுக்கிடுங்க. சொத்து சுதந்திரம் கூட அரவணைச்சுக்கிடுங்க. என்ன பதவியில இருந்தாலும் சரி, என்ன பொறுப்புல இருந்தாலும் எல்லாத்தையும் அரவணைச்சு செயல்பட வேண்டியது செயல்படுங்க. மனசு மட்டும் சுதந்திரமா இருக்கும். இங்க உங்களுக்குள்ள நல்லா இருப்பேன், இப்படி இருப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டாதுங்க. இந்த கோட்டையை மட்டும் உடைச்சிருங்க. அகத்துல உள்ள அகக்கோட்டையை விட்டுருங்க. புறத்துல கோட்டையை கட்டி என்ன சரி. இப்போ எல்லாருமே வந்து பல வகையான தியான கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தியானத்திலேருந்தும் ஒரு ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. அப்படின்றப்ப நம்ம கிட்ட இருக்கிற 2 முகாம்கள். ஒண்ணு தியான முகாம், இன்னொன்னு ஞான முகாம். இது மூலமா என்னென்ன பயன்கள்லாம் வந்து மக்கள் பெற்றுட்டு இருக்காங்க? அதாவது இப்ப நாங்க சொல்றதுல வந்து நிறைய இதுல வந்து இந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கு, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு தான் மெஜாரிட்டியான தியானங்கள் வச்சிருக்கிறோம். ஒரு 2, 3 தியானங்கள் தான் வந்து இந்த மாரி சில ஆன்மீக அனுபவங்கள குடுக்குற மாரி சில தியானங்கள். நான் வந்து ஒரு பரவச நிலையில 1 வருஷம் முழுசும் இருந்தேன். அந்த பரவச நிலையில குடுக்குற தியானத்தையும் கற்றுக் குடுக்குறோம். அதே மாரி வேற சில இதுகள ஃபேஸ் பண்றதுக்கெல்லாம் ஒரு எபிலிட்டிய குடுக்குற மாரி, ஒரு ஆனந்த அனுபவங்கள குடுக்குற மாரி, அதே மாரி சில பிளிஸ் கான்ஷியஸ்னஸ், சித்துக்கள், சக்திகளெல்லாம் குடுக்குற மாரி கூட தியானம் ஒரு 4, 5 தியானங்கள் இருக்கு. மொத்தம் ஒரு 15, 16 தியானம் சொல்லிக் குடுக்குறோம். இதுல மெஜாரிட்டி தியானங்கள் வந்து வாழ்க்கைய ஃபேஸ் பண்றது தான் கற்றுக் குடுக்குறோம். அதனால அந்த வாழ்க்கைய ஃபேஸ் பண்றோம்னா, நீங்க எந்த ஒரு சூழ்நிலைய எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறத கற்றுக் குடுக்கும்போது, அது கொஞ்சம் உதவியா இருக்கும். அந்த மாரி பண்றோம். மற்றபடி ஞானம்ங்கிறது தான் வந்து எப்பவுமே நல்லது. சிலவங்களுக்கு ஞானம் காணல. அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல. அவங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி பண்ணா தான் ஏதோ திருப்தியா கிடைக்குது. அதனால அந்த பயிற்சிக்காக சிலவங்க இங்க வந்துடுறாங்க. சரி இருந்தாலும் அவங்களுக்கும் ஞான பாடத்தையும் இதோட சேர்த்து குடுத்துடுறோம். அந்த மாரி. இப்போ இவ்வளோ நேரம் வந்து பல விஷயங்கள் நீங்க எங்களோட பகிர்ந்துருக்கீங்க இல்லையா? ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக பயணமா தான் இருக்கு. ஏன்னா, ஆன்மீகம் அப்படின்றப்ப நீங்க முன்னெடுத்த விஷயம் ஞான பாதை அப்படிங்கிறது. அது எப்பயுமே உங்க புத்தகங்கள் மூலமாவும் சரி, "தியானத்தை விடு, ஞானத்தை பெறு", அப்புறம் "ஆதாமிய கர்மம்", அந்த மாரி பல புத்தகங்கள் மூலமா வழியா அத கடத்திட்டே இருக்கீங்க. பல இடங்கள்ல முகாம்கள் மூலமாவும் அத நீங்க கடத்திட்டே இருக்கீங்க. இந்த நேர்காணல் வழியா அத இன்னும் ஆழமா நெறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். அண்ட் எப்பயுமே உங்க கிட்ட உங்க பிரசன்ஸ்ல வந்துட்டு போகும்போது நம்ம உணர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு அமைதி. நம்ம தனியா இருக்கும்போது ஏதாவது யோசிப்போம். இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு. ஆனா உங்களோட அருகாமையில இருக்கும்போது, அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு அமைதி வந்துரும். அந்த கேள்விக்கான அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம எந்த நிம்மதிய வந்து தேடி யோசிக்கிறோமோ, அந்த நிம்மதிங்கிறது அந்த கேள்வியே இல்லாம எப்பயுமே கிடைச்சிரும். மோஸ்ட்டா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே மாரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நேரம் வந்து எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ குடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஞான பாதைய மேலும் மேலும் உங்க மூலமா நெறைய பேர் வந்து அடைவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விருப்பத்தோட அத நிறைவு செஞ்சுக்கிறோம்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி. இங்க சில அந்த நேர்காணல்ல வந்து சிலவங்க வந்து இப்ப என்ட்ட வர்றவங்க வந்து ஒரு அமைதிய ஃபீல் பண்றாங்கன்னா, ஏற்கனவே கொஞ்சம் தகுதியோட இருந்தா தான் அந்த அமைதிய ஃபீல் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல.
இப்போ கூட இப்போ ஒரு தியான முகாம் ஒருத்தர் வரைக்கும் இப்போ 2 நாளைக்கு மேலே தான் முடிஞ்சது. அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் உள்ளவர் ஏற்கனவே சில தியானங்கள்லாம் பண்ணவர் போல. அவருக்கு ஒரு சில இந்த ஆறாக்கள் எல்லாம் பார்த்தா அந்த ஆறாக்க ஒளிவட்டங்கள்லாம் தெரியறதெல்லாம் அவருக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன சொன்னாருங்கன்னா, ஐயா உங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தாங்கன்னா உங்கள் ஒளிவட்டம் வந்து இங்கேயே இருந்த மாதிரி தெரியல, ஆகாயத்துக்கு பூமிக்கும் இருக்குது. அதனால உங்கள் பக்கத்தில் உட்காந்தாலே ரொம்ப ஒரு பரவச நிலை நீர் ஏற்படுது, தாங்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி அவரு கண்ணுக்கு அப்படி தெரியுது. அப்போ எல்லார் கண்ணுக்கும் அப்படி தெரில. அதனால அது அப்படி இருக்குங்கிற மாதிரி இப்போ இது வந்து மற்றும் நாங்கள் சொல்கிறது கருத்துக்களை ஷேர் பண்ணுறோம். கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது எல்லாருமே கருத்தோடு இருக்கிறாங்க, கருத்துக்களை ஷேர் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டிக்கலாக உள்ளது. இந்த ஆறாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியை ஷேர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இது நாம் ஷேர் பண்ணணுன்னே பண்ணுறதில்ல, நீங்களும் அடையணுன்னே அடையிறதில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி சில தியானங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. தியானங்கள்லாம் பண்ணதுனால உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஒரு ரிசப்டிவ் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு அது டிரான்ஸ்மிட் ஆகிரும். அது எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கருத்து வந்து ஏன்னா கருத்தோடு வர்றவங்களுக்கு கருத்தை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சாலே போதும், ஒரு மன நிம்மதி கிடைச்சிரும், ஒரு ஒரு தீர்வு கிடைச்சுனாலே அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம இதுகள் மூலம் இப்போ நம்ம வந்து சொல்கிறது வந்து நம்ம ஆறாவது டிரான்ஸ்மிட் பண்ணலை, இப்போ நம்ம கருத்தை தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அந்த உரையாடல் மூலமாக. கருத்தளவில் யார் பயன்பட்டாலும் அவங்க தெளிவடையட்டும். இல்லை நம்முடைய ப்ரெசன்ஸ் வேணும்னே விருப்பப்படுறவங்க நேரடியாக கூட வந்து பார்க்கலாம்.